ஆவிக்குரிய கண்காணிப்பு. ஆவிக்குரிய கண்காணிப்பை பற்றி நம்ம நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று இப்படி ஆரம்பத்தில் புறப்படும். இது வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சத்தியங்களுக்கும் ஒன்று தொடர்புடைய ஒரு தங்க சங்கிலியை போல இருக்கிறது. ஆனால் நீதிமொழிகள் மாத்திரம் அநேக வைரங்களும் மாணிக்கங்களும் மரகதங்களும் சிதறி கிடக்கின்ற அல்லது கொட்டி கிடக்கின்ற ஒரு பெட்டகம் போல இந்த நீதிமொழி இருக்கிறது. இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதின சாலமோன் அவனுடைய ஆரம்ப காலம் மிக ஒரு உலகப்பிரகாரமான தேடலை உடைய ஒரு காலமாக இருந்தது. பிறகுதான் அவனுக்கு ஆண்டவர் பல முறை அவனுக்கு தரிசனமாகி அவனை உணர்த்தி அவனை திருத்தி அவன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவரை முழுமையாக புரிந்து கொண்ட பிற்பாடு தான் நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு போன்ற புத்தகங்களை அவன் எழுதினான். அதனால தான் அது வேதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறைந்த ஒரு புத்தகம். அதில் இந்த வசனம் முழு வேதத்தினுடைய திறவுகோலாக இருக்கிறது. ஏன்னா இது தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இதை கட்டளை எடுக்கிறது போல ஒரு கட்டளையாக இது புறப்பட்டு வருகிறது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து, அவருடைய ஜனங்களாகிய நம்மை பார்த்து கட்டளை எடுக்கிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த வசனம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இதை நம்ம ரொம்ப கருத்தாக நம்ம என்ன பண்ணணும், தியானிக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை பற்றி நம்ம 3 காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். 3 காரியங்கள். அதாவது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ இந்த வசனத்தில் உள்ள சாரம்சம் என்னன்னா, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து சொல்லுகின்ற நம்ம செய்ய வேண்டிய கடமை. நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார். நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, உன் இருதயத்தை காத்துக்கொள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்றது என்ன, இருதயத்தை காத்துக்கொள். எப்படி ஆண்டவரை எப்படி காத்துக்கொள்ளணும், எப்படி காக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எல்லா காவலோடும் எல்லா விடாமுயற்சியோடும் எப்படியெல்லாம் காக்க முடியுமோ எல்லா விதத்திலும் இருதயத்தை என்ன பண்ணு, காத்துக்கொள். ஏன் நான் காத்துக்கொள்ளணும் நம்ம கேட்போம்ல, எதுக்கும் ஒரு கேள்வி கேட்போம், ஏன், வாட் இஸ் த ரீசன், அதனுடைய காரணம் என்ன? காரணம் என்ன? அதிலிடத்தில் நீ காத்துக்கொண்டா உன் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக ஆசீர்வதிக்கப்பட்டதாய், வளம் மிக்கதாய், நன்மைகளால் நிறைந்ததாய், இந்த வார்த்தையின்படி நீ காத்துக்கொண்ட உன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இதுதான் இந்த வசனத்தினுடைய சாரம்சம். 3 சத்தியங்கள் இந்த வசனத்துக்குள்ளே மறைந்திருக்கிறது. அப்போ முதல்ல நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, எல்லா காவலோடும், இட் மஸ்ட் பி எ கிறிஸ்டியன்ஸ் கிரேட் கேர் டு கீப் இஸ் ஆட் வித் ஆல் டிலிஜென்ஸ் வித் ஆல் கீப்பிங். எல்லா விதத்திலும் எல்லா விதமான விழிப்புணர்வோடும் எல்லா விதமான ஒரு அக்கறையுடனும் நம்ம இருதயத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்வது மிக மிக அவசியம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அப்புறம் அது எப்படிலாம் இருதயம் பாதிக்கப்படும்? கண்களின் பார்வையினால் பாதிக்கப்படும். கண் ரொம்ப முக்கியமானது. கண்ணானது உன்னுடைய சரீரத்தினுடைய விளக்காக இருக்கிறது. ஒருவனுடைய கண் நல்லதாக இருந்தால் அவன் உடல் முழுவதும், அவனுடைய இருதயம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் கெட்டதாக இருந்தால் இருதயம் முழுவதும் இருளாக இருக்கும். அப்போ கண் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்குற விஷயங்கள் உடனடியாக நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுகிறது, பாதிக்கிறது. எதை பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம். பார்த்த உடனே என்ன நடக்குது யோசித்து பாருங்கள். பார்க்குறதுக்கு நம்ம துடிக்கிறோம், சில விஷயங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறோம். ஆனால் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? பார்க்கும்போது இம்மீடியட்டாக அது எங்கே போகுதுன்னா என் இருதயத்துக்குள்ளே தான் போகுது. இட்ஸ் அஃபெக்ட்ஸ் மை ஹார்ட்.
அதே போல் கேட்கிற காரியங்கள், நம்ம என்ன கேட்குறோம், நிறைய விஷயங்களை கேட்குறோம். சில விஷயங்கள் நேரடியாக நம்முடைய இருதயத்தை போய் என்ன பண்ணுகிறது, கெடுத்து விடுகிறது. கேட்குற காரியங்கள், அதுபோல் பேசுகிற காரியங்கள். நம்ம வாய்க்கு காவல் வைக்கணும். நம்முடைய வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியணும். மாம்சத்தில் டக்குன்னு அப்படி தள்ளி விட்டுறக்கூடாது. அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கடைசியில் நம்முடைய இருதயத்தை அது கெடுத்து விடும். உணர்வுகள், உணர்கின்ற காரியங்கள், வருகின்ற எல்லா சிந்தைகள், எண்ணங்கள், எல்லா எண்ணங்களையும் அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. கெட்ட சிந்தன்னு சொன்னால் அதை உடனே இயேசுவின் நாமத்தில் சபித்து அதை வெளியே அனுப்பிவிட வேண்டும். அப்படி அனுப்பாவிட்டால் இதெல்லாம் நம்முடைய இருதயங்கள் என்ன பண்ணும், பாதிக்கும். ஏன்னா அது என்னுடைய கடமை. அப்படி நான் பார்த்து கொண்டால் கண்டிப்பாக என்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ணும், புறப்படும். அப்போ எப்படிலாம் காக்கணும்னு பேசணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்முடைய டியூட்டி. ஸோ கீப் யுவர் ஹார்ட். த ஹார்ட் மஸ்ட் பி கெப்ட் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கீப்பிங். உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் எல்லா விதமான பாதுகாப்போடும் என்ன பண்ண வேண்டும், காக்கப்பட வேண்டும். இதை நம்ம புரிஞ்சுக்கினாலே போதுங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ண முடியும், வாழ முடியும். எப்படிலாம் காத்துக்கணும், அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் கேட்டுங்க. தேவாலயத்தை போல காத்துக்கொள்ளணும். தேவாலயத்துக்குள்ளே அசுத்தமான காரியங்களை கொண்டு வரக்கூடாது. அதே போல தான் நம்ம இருதயத்துக்குள்ளே தப்பான விஷயங்களை கொண்டு வரக்கூடாது என்பதை குறித்து பேசியிருக்கிறோம். புதையலை போல காத்துக்கொள்ளணும். ஏன்னா விலையேறப்பட்ட ஒன்றை எப்படி சூறையாடுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு திருடர்கள் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்களோ அதுபோல் சாத்தானும் நம்ம இருதயத்தை கொள்ளையடிக்கிறதற்கு ஏதாவது சின்ன விஷயத்தை போட்டுட்டு பெரிய ஆசீர்வாதம் எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் பேங்க்குகள் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, கீழே இருந்தால் 10 ரூபாய்க்கு 10 ரூபாய் செதறி இருந்தால் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ நவீனமான திருடு நடக்கிறது. சின்ன விஷயத்தை கீழே போட்டு பெரிய காரியத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க கொள்ளையடித்து கொண்டு போய்விடுவார்கள். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்முடைய இருதயத்தை பெருசாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப ஜபத்தில் விழிப்பாக இருப்பது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ புதையலை காப்பது போல காப்பது, அதுக்கப்புறம் ஒரு தோட்டத்தை காப்பது போல காப்பது. ஏன்னா தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ளே உலாவுகின்றவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அப்போ இருதயம் ஒரு தோட்டம் போல. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தக பிசின் வடிய என் தோட்டத்தில் வீசு, என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க கனி நிறைந்தவர்களாய் மனம் வீசுகின்றவர்களாய் இருக்கும்போது தேவன் நம்முடைய வீட்டுக்குள்ளே அப்படியே உலாவுகிறதை நாம் காண முடியும். அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். அதன் பிறகு ஒரு அரண்மனையை காவல் செய்வது போல. அரண்மனையில் யார் இருப்பா, எல்லாரும் உள்ளே போயிட முடியாது. அரண்மனைக்குள்ளே அரசர் மட்டும்தான் இருப்பார். அவருக்கென்று இருக்கிற இடத்துல அவர் மட்டும்தான் இருக்கணும். எல்லாரும் அங்கே சேர்க்க மாட்டாங்க. அங்கே தேவதூதர்கள் இருப்பாங்க, அங்கே சேருபீன்கள் கேருபீன்கள் இருப்பாங்க. பிரத்யேகமான இடம். அதில் முக்கியத்துவம் யாருக்கு, தேவாதி தேவனுக்கு. நம்முடைய இருதயம் கூட இருதயத்துக்குள்ளே இருக்கிற சிம்மாசனத்தில் அவர் மட்டும்தான் இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சிம்மாசனத்தில் அவரை வைக்காமல் நம்ம உட்காந்துக்கூடாது, வேறு யாரையும் கூட சிம்மாசனத்தில் வச்சிடக்கூடாது. இப்போ இருதயத்தை அரண்மனையை பாதுகாப்பது போல பாதுகாக்கணும். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நேரம் மட்டும்தான் நம்ம கை கொடுக்கணும். நேரம் இருந்தால் நிறைய காரியங்களை பேசலாம். ஒரு கைதியை போல நம்முடைய இருதயத்தை கைது செய்து வைக்கணும். இன்றைக்கி அதான் சொல்ல போகிறேன். கைதியை போல நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணணும், கைது செய்து வைக்க வேண்டும். ஏன்னா இருதயம் என்ன பண்ணணும்னா எப்பொழுதும் எப்படி ஒரு கைதி எங்கடா ஒரு வாய்ப்பு கிடைச்சா தப்பிக்கலான்னு பார்க்குறது போல, முடிஞ்சால் சிறையை கூட அவன் தகர்த்து விட்டு வெளியே வருவதற்கு முயற்சிப்பது போல நம்முடைய இருதயம் அநேக நேரங்களில் திரிக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறபடினாலே அது தப்பிக்கிறதற்கு வழியை பார்க்கும் ஒழிய அது சொல்லும், இல்லை நான் செய்ய மாட்டேன்னு தான் சொல்லணும். திருடன் சொல்லுவான்ல, ஒரு குற்றவாளி சொல்லுவான் நான் ஓடலாம் மாட்டேங்கன்னுவான். ஆனால் கண்டிப்பாக ஓடுவான்றது தெரிஞ்சுக்கணும். சான்ஸு கிடைச்சா அவன் மீறிடுவான். அப்போ நம்ம இருதயம் கூட வழுவி போகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம எவ்வளோதான் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக இருந்தாலும், நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இல்லாவிட்டால், விழிப்புள்ளவர்களாக இராவிட்டால் நம்முடைய இருதயம் வழுவி போகிறதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்வதற்கு அதிகமாக என்ன பண்ணுங்க, பாதுகாப்பை கூட்ட வேண்டியது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கடமை. நம்ம ஜாக்கிரதையாக இருப்பது நம்முடைய கடமை. அப்போது நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கிறோம் அப்படி என்பதை நம்ம ரொம்ப கவனமாய் கவனிக்கணும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, அதுக்கு ஒரு பெரிய காவல் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம சில பேரை பார்க்கும்போது பொறாமை வரும். பொறாமை என்பது நம்முடைய இருதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் காணப்படுது. மாம்சமான மனிதனுக்குள்ளே பொறாமை இயற்கையாக வந்து விடுகிறது, இச்சை இயற்கையாக வந்து விடுகிறது. இப்போ நல்ல விதைகளை மட்டும்தான் நம்ம விதைக்க முடியும். நல்ல விதைகள் விதைத்தா தான் விளையும். ஆனால் கெட்ட விதைகள் தானாக விளையும். ஏன்னா கரப்டடு. நம்ம என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அன்னைக்கு பூமி கரப்டட் ஆகிடுச்சு. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நல்ல விதையை விதைப்பா, அது முள்ளும் குறுக்கும் உனக்கு விளைவிக்குன்ட்டார். அப்போ நம்ம நல்ல விதையை விதைச்சா கூட இடையில என்ன விளையுது, முள்ளும் குறுக்கும் கிளைகள் விளைகிறது. ஆனால் நம்ம கடமை என்ன, கிளைகளை கலைந்து எறிவது, களைகளை பிடுங்கி எறிவது. ஆண்டவர் அதுக்கான கடமையை கொடுத்துருக்கிறார். உன் தோட்டத்தை நீ பாதுகாத்துக்கொள், அதை பக்குவப்படுத்திக்கொள், அதில் நல்ல விதைகளை விதைத்து அதில் இருக்கக்கூடிய கிளைகளை என்ன பண்ணு, கலைந்தெறி. அது மாத்திரம் இல்லை, சில நேரங்களில் நல்ல செடி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப தாறுமாறாக விளையும், தாறுமாறாக அது கிளைகளை விடும். அப்போ அந்த கிளைகளை கட் பண்ணணும். கட் பண்ணால் அது ஒழுங்காக வளரும். அதுபோல தான் நம்ம நல்ல தேவனுடைய பிள்ளைங்க தான். நம்ம சபைக்கு வருகிறோம், நம் போதனைகளை கேட்கிறோம், ஆவியின் அபிஷேகத்தில் நிறைகிறோம். இருந்தாலும் கூட சில நேரத்தில் நான் மாம்சத்தில் இருக்கிறபடினால், சுயம் எனக்குள்ளே இருக்கிறபடினால் கோணலாக சிலதெல்லாம் விளையும் போது தான் வசனம் என்கிற கத்தியை கொண்டு, ஆனால் அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையானது. வசனத்தை சில பேர் பயன்படுத்துறது இல்லை, தலைமாட்டில் வச்சு படுத்துக்கிறதுன்னு நினைக்கிறாங்க பைபிளை. இல்லைனா பைபிள் யாருக்கும் சொல்கிறதுக்காக நினச்சிக்கிறாங்க. பைபிள் எனக்காக, அது என்னோடு பேசணும். அதை கொண்டு நான் என்ன சரி பண்ணணும். சரி பண்ணாவிட்டால் தப்பாக நம்ம கிளைகளை விட்டு என்ன பண்ணுவோம், விளைஞ்சிருவோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்கிற கத்தியை கொண்டு, சிசரை கொண்டு நம்ம ட்ரிம் பண்ணி விடணும். நம்முடைய வாழ்க்கையை ட்ரிம் பண்ணணும். எதெல்லாம் தப்பாக இருக்கோ அதெல்லாம் உணர்ந்து ட்ரிம் பண்ணிட்டா நம்ம என்ன ஆகிடலாம், நம்முடைய இருதயத்தை அப்படி தான் நம்ம நேராக என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். ஒரு கட்டுப்பாடாய் நம்ம இருப்பது ரொம்ப அவசியம். கட்டுப்பாடு எப்படி இருக்குது நல்லா புரிஞ்சுங்க. எல்லாரையும் பார்த்து பொறாமைப்படுவோம், ஆனால் சில பேர் மேலே நம்ம ரொம்ப கட்டுப்பாடாக இருப்போம். எத்தனை பேர் இங்கே பெற்றோர்கள் இருக்கிறீங்க, மற்றவங்கள பார்த்து பொறாமைப்படுவீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து பொறாமைப்படுவீங்களா? படமாட்டீங்க. ஏன்னா இருதயம் கட்டுப்பாடாக இருக்கும். அதில் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க பெரிய ஆளாக வரணும். எல்லாரையும் பார்த்து இச்சிப்பாங்க, ஆனால் தன்னுடைய சகோதரியோ தாயோ பார்த்து இச்சிப்பாங்களா? இச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா கட்டுப்பாடாக இருக்கும். அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இச்சையின் அப்போ நம்ம அப்படி இச்சைன்னு வரும்போது ஒவ்வொருவரையும் நம்முடைய சகோதரிகளாக, நம்முடைய தாயாக, நம்முடைய பிள்ளைகளாக பார்த்தால் அங்கே ஒரு கட்டுப்பாட்டான நிலை இருக்கும். அப்போ என்ன நடக்குதுன்னா, இச்சை ஏன் வருது? கட்டுப்பாடு இல்லை. ஏன் பொறாமை வருது? ஒரு கட்டுப்பாடு இல்லை. ஒரு விலங்கிடப்படணும். ஒரு கைதி விலங்கிடப்படுவது போல. எத்தனை பேர் நான் சொல்கிறது விளங்குது? அப்போ ஒரு கைதி விலங்கிடப்படுவது போல. இப்போ நம்ம குடும்பம்னு வரும்போது நம்ம அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். நம்ம பிள்ளைங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டோம். ஆனால் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுவோம். ஐயோ மேலே வராங்களே, ஐயோ அவங்களுக்கு கிடைக்குதே, ஐயோ எனக்கு கிடைக்கல. அதே என் பிள்ளைங்க, என் குடும்பம், நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய நண்பர்கள், அவங்களாம் நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். மற்றவங்கள பார்த்தா பொறாமப்படுவேன். அப்போ நான் எல்லாரையும் நண்பராக நினைக்கணும், எல்லாரையும் நம்முடைய சொந்த சரிகிரங்களாக பாவிக்கணும். அது சிரமம். ஏன்னா நமக்குள்ள மாம்சம் இருக்கிறது, கரப்டட் ஃப்ளஷ். அதுக்கு தான் தேவன் அவருடைய வார்த்தையையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார். எல்லா காவலோடும். அதுக்கு தான் எல்லா காவல். ஏன் எல்லா காவல்? எல்லா காவலோடும் ஏன் காத்துக்கொள்ளணும்? ஏன்னா we are corrupted. நம்ம இருதயம் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அது தான் வேலையை காமிக்கும். நம்முடைய கண் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அது வேலையை காமிக்கும். நம்முடைய சிந்தை ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அது வேலையை காமிக்கும். ஆனால் நான் எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்வது தேவனுடைய பிள்ளையாய் என்னுடைய கடமை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு விளங்குகிறது? ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரங்களில் இருதயம் வேகமாக துடிக்கும், சில நேரத்தில் ரொம்ப ஸ்லோவாக துடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி வியாதி சொல்கிறாங்களே, ஏம்மா உனக்கு ப்ரெஷர் ஏறி இறங்குதுமான்ற மாதிரி
நமக்கு சில நேரத்தில் சீராக போவோம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப பரிசுத்தமாக இருப்போம், ரொம்ப நல்லா ஜெபத்திலும் வேதத்திலும் ரொம்ப சூப்பராக இருப்போம். சூழ்நிலைகள் மாற்றம், எதையாவது தப்பாக சாப்பிட்டா சொல்கிறாருல, உப்பு ரொம்ப எடுத்துக்காத, ஊறுக்காய் சாப்பிடாத, அப்பளம் தொடாத, ஆனால் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது, வாய் கேட்குதே. ஏன் சாப்பிடக்கூடாது? டாக்டர் சொன்னால் ப்ரெஷர் ஏறும்ன்றார். அநேக நேரங்களில் உலக காரியங்களால் உங்கள் மனதை ஃபீட் பண்ணும்போது, சில பேர் பார்த்தீங்கன்னா சலிக்க சீரியலை பார்க்குறது, சினிமா பார்க்குறது, சலிக்க இந்த யூடியூப் அது இதுன்னு கண்டதை பார்த்த உடனே யூஆர் ஃபீடிங் யுவர் ஸ்பிரிட் வித் ஜங்க் ஃபுட்ஸ். குப்பை உணவுகளால் உங்களுடைய ஆவியை நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால ப்ரெஷர் ஏறுது. சில பேருக்கு ப்ரெஷர் இறங்குது. சில பேருக்கு நாடி துடிப்பே இல்லை. சில பேருக்கு ஓவராக துடிக்குது. எப்போ போவோம் எப்போ வரும்னு தெரியல. சீரான கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப பேலன்ஸாக இருக்கணும், இல்லைன்னா விழுந்துருவேன். கயிறு மேலே நடக்கிற மாதிரி. கயிறு மேலே நடக்கிறவங்க பாருங்கள், ரொம்ப கவனமாக நடப்பாங்க, பேலன்ஸ்டாக நடப்பாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒரு பி பேலன்ஸ்டு கிறிஸ்டியன். உலகம் எல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது. பெருமை சுத்தம் தெரியணும் நமக்கு. ஐயோ என்ன இவ்வளோ பெருமையாக இருக்கிறேன் நான், என்ன இவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ட்ரையாக இருக்கிறேன், ஏன் தப்பான எண்ணங்கள்லாம் வருது, ஏன் எனக்குள்ளே இப்படி போராமல் வருது, அதை கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களுக்குள்ளே இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இன்னும் கூட சில பேர் விஷமாகவே இருக்கிறோம். விஷம் ஏன்னா கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அது நமக்கு நல்லதுன்னு. நல்லதே கிடையாது. ப்ரெஷர் ஏறிடும். அதிகமாக அப்பளம் சாப்பிடாத, வறுத்தது சாப்பிடாத, சும்மா எண்ணெயில் போட்டு சாப்பிடாத. இந்த கடையில் விற்கிற அந்த சிப்ஸு இந்த சிப்ஸு அது என்றைக்கு வறுத்து வச்சானே தெரியாதுலாம் சாப்பிடாத. டோன்ட் ஈட் ஜங்க் ஃபுட்ஸ். உலக பிரகாரமான காரியங்களை கேட்காதீங்க. உலக பிரகாரமான மக்களுடைய ஆலோசனைக்கு இணங்காதீங்க. இந்த டிவியில் வருகிறதும் இந்த சீரியலில் கொடுக்குற மற்ற காரியங்களையும் கேட்டு 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 டோன்ட் பொல்யூட் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தை மாசுபடுத்தாதீர்கள், உங்கள் இருதயத்தை கரைப்படுத்தாதீர்கள். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வரும்போது நம்ம நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம முதல்ல பேசுனது என்னது? நம்முடைய கடமை. ஐ மீன் வாட் ஐ ஹேவ் டு டூ. நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு போய் கேட்டால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணு? காத்துக்கொள். ரெண்டாவது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே உன் இருதயத்தை காத்துக்கொள். எப்படி ஆண்டவரே? எல்லா விதத்திலும் எப்படிலாம் காத்துக்கொள்ளணுமோ அப்படி. இப்போ எப்படி ஆண்டவரே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், எப்படி ஆண்டவரே காத்துக்கொள்வது? ஆண்டவர் என்ன ஆன்சர் சொல்கிறாரு? என்ன ஆன்சர் கொடுக்குறாரு நமக்கு? என்ன ஆன்சர் கொடுக்குறாரு? எல்லா காவலோடும். எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து, எல்லா காவலோடும். எப்படிலாம் காக்க முடியுமோ அப்படியெல்லாம், எல்லா விதங்களிலும், எல்லா நேரங்களிலும். வாட்ச் அவுட். மிக கவனமாய் பார்த்து கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கவனமாக பார்த்துக்க இருதயத்தை. அது எப்படின்றத இன்னைக்கு பேச போகிறோம். அதுதான் எப்படி பார்த்துக்கிறது. தனிமையாக இருக்கும்போது, மிக முக்கியமாக தனிமையாக இருக்கும்போது உங்கள் இருதயத்தை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அவசியம். நல்லா புரிஞ்சுங்க, தனிமை என்பது ரொம்ப நல்லது. நீங்கள் கொஞ்சம் ஆவியில் பலனாக இருந்து நீங்கள் தனிமையில் இருந்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள்லாம் கர்த்தரை நோக்கி போகும். நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமே, வேதத்தை வாசிக்கலாமே, கர்த்தரை தேடலாமே, அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வருதா? சில நேரங்களில் வருது நமக்கே. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். தனிமையாக இருக்கும்போது வி ஃபீல் ஜெபம் பண்ணலாம். அது நல்லது, தனிமை நல்லது. ஆனால் சில நேரங்களில் தனிமை நல்லது கிடையாது. எல்லா நேரத்திலும் தனிமை நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம எப்போ ட்ரையாக இருக்கிறோம், எப்போ வீக்காக இருக்கிறோன்னு பார்த்து பிசாசு அழகாக உள்ள நுழைஞ்சிருவான். ஏவாள் தனிமையாக போனான். அவ கொஞ்சம் உஷாராக இல்லை அந்த நேரத்தில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தனிமையாக இருக்கும்போது உஷாராக இருக்கணும். இந்த அம்மா தனியாக போனாங்க, இன்னும் இல்லை, நம்ம லாங்குவேஜில் சொன்னால் உஷார் இல்லை, ஜாக்கிரதை இல்லை. அப்போ தனியாக இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தனிமை என்பது அவசியம். எங்கேயாவது போய் தனியாக இருக்கலாம், ஓய்வு எடுக்கலாம், வில் டேக் சம் ரெஸ்ட்.
ஓய்வு அவசியம். தனிமையாக போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணி இருப்பது அவசியம். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லா நேரத்திலும் தனிமை நல்லது கிடையாது. அப்போ ஏவாள் தனியாக போனால், ஆனால் அந்த நேரத்தில் அவளுக்கு என்ன இல்லை? ஜாக்கிரதை இல்லை, கவனக்குறைவாக இருந்துட்டான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தனியாக இருக்கும்போது கவனக்குறைவாக இருந்துடாதீங்க, கவனம் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அந்த நேரம் தான் பிசாசு நம்மளை தாக்குறதுக்கான சரியான நேரமாக பார்க்குறான். எப்படி ஒரு தீவிரவாதி, அவன் தீவிரவாதினே தெரியாது, அவன் கூடயே தான் இருப்பான். எப்படா யாருமே இல்லை, இவர் தனியாக மாட்டுவார், போட்டு தள்ளலாம் அப்படின்னு அவன் ஒரு தீர்மானத்தோடு இருப்பது போல, பிசாசு உங்கள் கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். எதை எதிர்பார்த்து சுற்றுறான்? தனிமையை எதிர்பார்த்து சுற்றுறான். நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அதிக கவனம் தேவை, அதிக ஜாக்கிரதை அவசியம். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், சில நேரங்களில் உஷாராக இருப்போம். எப்போன்னு சொல்கிற பாருங்களேன், ஏதாவது ஒரு நெருக்கடியான நிலை வாழ்க்கையில் கஷ்டம்னு வந்துருச்சுன்னா ஓடுவோம் ஆண்டுகிட்ட தனிமையாக இருக்கிறது. அப்போ தேடுவோம், ஆண்டவரே நான் இங்கேயே இருக்கலாம் போலகுது, ஆண்டவரே உங்கள் முகத்தை விட்டு நான் போக மாட்டேன், ஆண்டவரே என் பிரச்சனையை பாருங்க ஆண்டவரே, என் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே, எனக்கு சூழ்நிலையை பாருங்க ஆண்டவரே. நல்லா அப்போ தனிமையாக ஆண்டுகிட்ட போயிருப்போம். சூழ்நிலாம் மாறிடுச்சு, கையில் கொஞ்சம் பணம் வந்துருச்சு, எல்லாம் சும்மா இருதயெல்லாம் அப்படியே சும்மா பூரி படைகிறது. நல்லா புரிஞ்சுக்க கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போ தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்போ தான் உஷாராக இருக்கணும். நம்ம நல்ல நிலைமை வரும்பொழுது, உயர்வு வரும்பொழுது, மேன்மை அடையும் பொழுது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது ரொம்ப கவனம் தேவை. ஆண்டவர்கிட்ட தனிமையாக இருக்கணுன்ற உணர்வு நமக்கு வரணும். அப்போது கஷ்டம் வந்துட்டால் ஓடி வந்து உட்காருவதும், கஷ்டம் வந்தால் அண்ணாலை போல அப்படியே கண்ணீர் விட்டு வாய் மட்டும் முணுமுணுக்கும், யாருக்கும் சத்தம் கேட்காது, அப்படி ஆண்டுகிட்டோம் அப்படியே ஒன்றாயிடுவோம் பாருங்கள். அப்பா கூட அப்படி பேசுவோம், அவரும் பேசுவார், நம்மளும் பேசுவோம். ஆனால் எல்லாமே நல்லா நடக்கும்போது வருமா? கொஞ்சம் சூழ்நிலை நல்லாயிடுச்சு, கை நிறைய பணம் இருக்குது, நினைக்கிறதெல்லாம் நடக்குது, எல்லாமே வருதுன்னு ஒன்று நம்ம அப்படி போமாண்டுட்ட இருதயம் என்ன பண்ணுன்னா வழுவி போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதை எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இருதயம் we are in flesh, நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், நல்லா புரிஞ்சு. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போது ஒரு பெற்றோர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களில் பார்த்தீங்கன்னா யார் பிள்ளைங்க? அவங்க பிள்ளைங்க, அவங்க சொந்த ரத்தம். சொந்த பிள்ளைங்களை யாரோ ஒருத்தன், அவனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா காதலன், லவ்வர். பெற்றோர் இல்லாத நேரத்தில் அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணுவான்? அட்ராக்ட் பண்ணுவான். அவன் கள்ளன், அவன் நல்லவன் கிடையாது. அவனை பற்றி எல்லா டீட்டெயிலும் பெற்றோருக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஃப்ளஷில் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, அது ரொம்ப ரொம்ப தெளிவாய் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். பெற்றோர் வீட்டை விட்டு வெளியில் இருக்கும்போது அவளை கவர்ந்து இழுக்கும் தந்திரமான காதலனை போல் பிசாசு இருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. பெற்றோருக்கு தெரியும் தான் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு. அவங்க மேலே பெரிய கனவெல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், நம்ம பிள்ளைங்களை இப்படி இருக்கணும்னு. ஆனால் யாரோ ஒருத்தன் உள்ள நுழைவான் பாருங்கள், தெரியவே தெரியாது. சொல்லுவாங்க, நானும் என் பிள்ளைங்க கூடவே போவேன், கூடவே வருவேன், பொட்டி பொட்டி பாதுகாத்தேன், எப்படிப்பா இந்த பொண்ணு இப்படி ஆச்சு? ஏன்னா உள்ள என்ன இருக்குது? கரெக்டாக ஃப்ளஷ் இருக்குது. பெற்றோருடைய வேல்யூ பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யாரோ அப்படி நின்ன உடனே அப்படியே மயங்கிடுறாங்க. கேட்டாக்கா அவங்களுக்கு 21 வயசு ஆயிடுச்சு, அவங்க முடிவு எடுத்துக்கலான்னு அரசாங்கம் சொல்லுது. எப்படி முடிவு எடுப்பேன்? என்ன முடிவு எடுப்பேன்? அவங்க எடுக்கிறதுல கரெக்டான முடிவா? பெற்றோர் தான் எந்த ஒரு முடிவும் பெற்றோருடைய சம்பவத்தோடு தான் எடுக்கணும். அதே போல தான் நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இல்லாத நேரத்தில் நம்மளை ஏமாற்றுகின்ற ஒரு தவறான நபராக சாத்தா இருக்கிறான். இருதயம் வஞ்சித்து விடும். நமக்கு ரெண்டுத்துக்கும் ஆசை. சில பேருக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைன்ற மாதிரி. ஆண்டவருக்கும் பிரியமாக இருக்கணும், உலகத்துக்கும் சிநேகிதனாக இருக்கணும். பைபிள் சொல்லுது, உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைங்கனாக இருக்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஒரு உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள்.
அவங்க பிள்ளைங்க தான் உயிரே கொடுத்து பாதுகாக்கிறாங்க, எல்லாமே அந்த பிள்ளைகளுக்காக வாழுறாங்க. தவறு எப்படி நடக்குது பாருங்க. அப்போ என்னன்னா, அவங்க வளர வளர அவர்களுக்குள்ளே தவறான காரியங்கள், ஆசைகள், என்ன பண்ணுங்க, இச்சைகள் வளரும் பொழுது அவங்களாவே முடிவு எடுக்கிறாங்க, தப்பான முடிவு. எத்தனை குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த இதில் ஒரு ப்ரோக்ராம் போடுறான், பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது. நான் பார்க்குறேன்னு நினச்சிடாதீங்க, என்றைக்காவது பார்ப்பேன் ஒரு நாள் அதனுடைய ஏன்னா ஒரு ஊழியக்காரர் பேசினார் வந்ததில், அதனால் பார்த்தேன். அது என்ன ப்ரோக்ராம் கூட தெரியல பாருங்கள். என்ன ப்ரோக்ராம் அது? வாழ்ந்து காட்டுவோம். கலைஞர் டிவியில் போடுறாங்க, வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு. அதில் வருது பாருங்கள் பிரச்சனை. ஐயோயோ, இந்த மாதிரி மயக்கி வாழ்க்கையை நாசப்படுத்தி கடைசியில் அந்த பிள்ளைங்க ரத்த கண்ணீர் வடித்து குடும்பம் நாசமாக போய் அவனுக்கு பல பெண்களோட தொடர்பு, அந்த காரியங்கள் எல்லாம் நாசமாக போகிறது. இப்படி தான் பிசாசு. நமக்கு அவனை பற்றி முதல்ல உண்மையே தெரியாது, அழகாக நம்மளை ஏமாற்றிடுவான். இச்சையை கொடுப்பான், பெருமையை கொடுப்பான், பொறாமையை கொடுப்பான். எதெல்லாம் கடவுள் வானான்னு சொல்கிறார் அதெல்லாம் இருதயத்தை கொடுத்து நம்ம பக்கம் இழுத்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துடுவான். இது நீ வாழப்போறியா சாவ போறியான்றதுக்கான ஒரு அற்புதமான வசனம். நீ நல்லா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உன்னிடத்துலேருந்து ஜீவ ஊற்று புறப்படணும், நீ நல்லா வாழணும். தேவனுடைய விருப்பம். பிசாசுனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? உன்னை கரப்ட் ஆக்கி வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை வேதனையில் வைக்கணும். அது அவனுடைய விருப்பம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மேலே அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனையோ கொடுத்து நம்ம மேலே ஆசைகளையும் கனவுகளையும் வைத்திருக்கிற நம்முடைய நல்ல தகப்பனாகிய தேவனை விட நம்மளை கவர்ந்து இழுக்கிற காதலனை போல் இருக்கிற பிசாசு நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் தனிமையாக இருக்கும்போது. அதுக்கு தான் இதை சொன்னேன். ஏன்னா பெட்ரோலுக்கு இருக்கும்போது உள்ளே வரமாட்டாங்க. பெட்ரோல் இல்லாத நேரத்தில் தான் நிற்பாங்க. நல்லா ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. எல்லாம் பண்ண உடனே நம்ம ஆளுங்க ஐயோ ஐயோ தேவதூதனே இறங்கி வந்துட்டான் பொழுது, இவன் தான் நம்மளை கட்டி, அவன் தான் கைத்தில் சுருக்க போட்டு இழுக்க போகிறான். அவனை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்னைக்கு ஃபீல் பண்ணி அழுது பிரயோஜனம் இல்லை. ஐயோ எனக்கு சொன்னாங்களே, எனக்கு எவ்வளோ சொன்னாங்க, இப்படி ஆகிடுச்சே என் வாழ்க்கை, நான் எப்படி இருந்தேன், ராஜா மாதிரி இருந்தேனே, ஒரு குறைவு இல்லாமல் இருந்தது, என்னை விழுந்து விழுந்து கவனிச்சாங்களே, இன்றைக்கி என் நிலம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கடைசியில் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இன்றைய ரட்சணியினால் இன்றைய அனுகிரக காலம், இன்றைக்கே மனம் திரும்புவது. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை தனிமையாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க? ரொம்ப கவனமாக இருங்க. அப்போது தாவீதுனுடைய அனுபவத்தை பாருங்கள். அவன் தனிமையாக இருந்த போதெல்லாம் அவனுக்கு நிறைய பிரச்சனை. ஆனால் இதே தாவீது ஒரு இடத்துல தனிமையாக இருந்தார், போயிட்டார், முடிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுங்க. தனியாக இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மேலே போய் உலாவாதீங்க. தனிமையாக இருக்கும்போது செல்ஃபோனில் பார்க்காதீங்க, யூடியூப்பில் பார்க்காதீங்க, ஃபேஸ்புக்கு போகாதீங்க. எவ்வளோ பெரிய தாவீது அவன் தனிமையாக இருக்கும்போதெல்லாம் நான் ஆண்டு கூட இருக்கணும்னு விரும்பினான். புறாவை போல நான் அவர் கூட போய் தனிமையாக இருப்பேன் அவ்வளோ. ஆனால் ஒரு இடத்துல வீக்காக இருந்தான். யுத்தத்துக்கு போக வேண்டிய கடமையை செய்யாமல் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி வந்துட்டான் பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஜெபிக்கிற நேரத்தை விட்டுறாத, அதுதான் யுத்தம். ஜெபிக்கிற நேரத்தை விட்டுட்டு செல்ஃபோனை பார்த்தேன்னா இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு செத்து மடிவாய். அப்போ ரொம்ப ஜாக்கிரதைங்க. அதாவது இது என்ன பண்ணார்? அநேக நேரத்தில் அவர் சொல்லும் போதெல்லாம் அவ்வளவு அவர் ஆண்டவர் மேலே ஒரு பற்றோடு சொல்கிறாரு. தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமை. 139 சங்கீதத்தில் 17 வசனத்தில் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அப்போ ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்குற ஒரு மனுஷன் கவனக்குறைவாக இருந்து உப்பரிகையின் மேல் உலாவின போது பாவத்துக்குள்ளே விழுந்து போனான். ஆனால் தாவீதை நான் பாராட்டுறேங்க. ஏன்னா ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி சொல்கிறாரு. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தாவீது விழலைன்னா அவன் கடவுளுக்கு ஈக்குவல் ஆகிடுவான். அந்த அளவுக்கு அவன் சூப்பராக இருந்தவன். ஆனால் ஒரு முறை விழுந்த பிற்பாடு அவன் அதுக்கப்புறம் போவே இல்லைங்க. சாட்சி கொடுக்குறாரு. ஈசாயின் குமாரனாகிய தாவீது உரியாவின் மனைவியினிடத்தில் செய்த ஒரு தவறை பார்க்கலாம், ஒரு தவறை விட நான் வேற எந்த தவறையும் அவங்ககிட்ட பார்க்கலன்னார். அப்போனா எப்படி வாழ்ந்திருப்பான் பாருங்க. அப்போது ஆவிக்குரியவர்கள் சில சூழ்நிலைகளில் கவனக்குறைவாக இருக்கும் பொழுது, வீக்காக இருக்கும்போது, சந்தர்ப்பம் பார்த்து நம்மளை வழுவி போகிற ஒரு மனுஷனாக நம்மளை இழுப்பதற்கு பிசாசு ரொம்ப கவனமாக இருக்கிறான். அப்போ தனிமையில் நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறை ஆபிரகாம் பலியிடுறார். நல்லா புரிஞ்சுங்க, இது ரொம்ப முக்கியம். பலியிடும்போது அந்த பலியை பறவைகள் கொத்த வருது.
ஆனால் ஆபிரகாம் அந்த பறவைகளை துரத்தினான். அதுபோல தான் நம்ம ஜீவபலியாக கர்த்தருக்கு கொடுக்கும்போது, கொடுக்கணும்னு தீர்மானித்து அவருக்காக வாழணும்னு நினைக்கும் போது பிசாசு நம்மளை விட மாட்டான். எல்லா விதத்திலும் நம்மளை தாக்குவான். நம்ம துரத்தணும். அவனை பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், பிசாசு என்ன பண்ணுங்க, துரத்துங்க. நம்ம துரத்தவே மாட்டோம், அப்படியே விட்டுடுறோம். ஆபிரகாம் அந்த பறவைகளை துரத்தினான். கர்த்தர் பேசினார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தீய எண்ணங்கள், தீய சிந்தைகள், தீய காரியங்களை துரத்துனா கர்த்தர் பேசுவார். அதை அப்படியே என்ஜாய் பண்ணிங்கன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது உங்களால். அப்போ பலி நம்ம தான் ஜீவபலி. நம்மளை பிசாசு அட்டாக் பண்ண பார்க்குறான். பறவைகளை போல நம்முடைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், விபச்சார எண்ணங்கள், வேசித்தன எண்ணங்கள், அருவருப்பான எண்ணங்கள், பொறாமையின் எண்ணங்கள் இதெல்லாம் வரும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளை துரத்துனா அதை இயேசுவின் நாமத்தினால. அநேக நேரங்கள் அப்படி வரும். அப்படி வண்டியில் போகிறோம், நமக்குள்ள தப்பான எண்ணம் வரும். உடனே சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் நான் அந்த ஆள் கிடையாது, இயேசுப்பா அப்படி ரத்தத்தினால என் சிந்தையை கழுவுகிறேன். ஐ ப்ரொடெக்ட் மை மைண்ட் த்ரூ யோர் பிளட். உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய சிந்தையை கழுவுங்க, கரை நீங்கள் என்னை கழுவுங்க. நம்ம சொன்னால் தாங்க நடக்கும். அப்படியே கம்முன்னு அப்படியே இருந்தோம்னா அது பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்டால் நல்லா புரிஞ்சுங்க, இருதயம் பாதிக்கப்பட்டால் உங்களுக்குள்ள சாபங்களும் சிரமங்களும் அதிகமாய் பெருகும். இருதயம் பாதுகாக்கப்பட்டால் ஆசீர்வாதமும் ஜீவனும் உங்களுக்குள்ளிருந்து புறப்படும். தாவீது சொல்கிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இருதயத்தை பாதுகாக்கிற ஒரு மனிதனை நன்மையும் கிருபையும் தொடரும். இருதயத்தை பாதுகாக்காம இருந்தேன்னா பிசாசும் சாபமும் தான் உன்னை தொடரும். அப்போ தனிமையாக இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிசாசு நம்முடைய மனசில் தீமையான எண்ணங்களை அவன் விதைக்கும் போது அதை வேரோட பிடுங்கி எறிவது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கடமை. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுங்க, எல்லாத்தையும் பாதிக்க பண்ணிடுவான் பிசாசு. அவன் கேட்குறதெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, சும்மா சின்ன இடம். ஆனால் இன்றைக்கி நிறைய என்ன ஆச்சுன்னா, ஜபம் சுருங்கி போச்சு, உலகம் விரிந்து போய்விட்டது. ஜபத்தை சுருக்கமாக முடிங்கன்றாங்க, ஆனால் மற்றதை சலிக்க பண்ணுன்றாங்க. தனிமையாக இருக்கும்போது ஜாக்கிரதைங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட் வித் ஆல் டிலிஜென்ட். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்கள். நிறைய இருக்குது, அடுத்தது கடந்து போவோம். சரி, தனிமையாக இருக்கும்போது காத்துக்கொள்ளணும். அடுத்தது கூட்டமாக இருக்கும்போதும், அதான் எல்லா காவலோடும். கூட்டமாக இருக்கும்போது பேட் கம்பெனிஸ், அதுக்கு தான் ஒரு சின்ன ஸ்கிட் போட சொன்னேன். ஸ்கிட் ரெடியா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போது கூட்டமாக இருக்கும்போது எல்லாமே பரிசுத்தவான்கள், எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஒன்று கூடுகிறோம். ஒன்று கூடும்போது நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக லெவலில் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பாதிப்பில் இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. யாரையும் பிசாசு எடுத்து என்ன பண்ணுவான், யாரையும் நான் பேசின்னு இருப்பேன், நீங்கள் ஆக்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம சர்ச்சுக்கு நிறைய நடிகர்கள் நடிகைகள் தேவை. வாங்க, கமான், பிள்ளைங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க பாருங்கள். குட் கம்பெனி அண்ட் பேட் கம்பெனி, நல்லா புரிஞ்சுங்க. நல்ல ஒரு ஒரு கூடுகை. கூட்டமாக இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதை. முதல்ல தனிமையாக இருக்கும்போது பிசாசு எப்படி தாக்குவான்னு சொன்னேன். இப்போ கூட்டமாக இருக்கும்போது, இப்போ நெருக்கமாக இருக்கிறோம், எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்ம நினைப்போம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். அவங்க நல்லா புரிஞ்சுங்க, யார் என்ன பேசினாலும் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானிக்கணும். அவங்க சுயத்தில் பேசுகிறாங்களா, இல்லை மாம்சத்தில் பேசுகிறாங்களா, இல்லை அவங்க மைண்டு என்ன ரேஞ்சில் இருந்து இதை பேசுகிறாங்க. ஈஸியாக தெரியும். சில பேர் பேசும்போது தெரியும் இவங்க போராமையாக பேசுகிறாங்க. சில பேர் பேசும்போது தெரியும் இவங்க உள்ளத்தில் ஏதோ தப்பான ஒன்றை வச்சு பேசுகிறாங்க. சில பேர்லாம் பேசுகிறதே தெரியாது பாருங்கள். அவங்க நல்லது சொல்கிற மாதிரியே சொல்லி நம்மளை எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த கான்வர்சேஷனை கவனிங்க. பிள்ளைங்க ஆக்ட் பண்ண போகிறாங்க. ரெடியாமா? ரெடி, குட். அப்போ நல்லா இப்போ புரிஞ்சுங்க. கூட்டமாக இருக்கும்போது we need ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா அந்த கேத்ரின் அவங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். நீரே ஏசப்பா அவங்களுக்கு சுகத்தை பலத்தை தாக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஸ்தோத்திரம்.
சிஸ்டர் கேத்ரின் சிஸ்டர் இப்போ எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படின்னு இருக்குன்னு தெரியல. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலப்பா, அவங்க கஷ்டப்படுறாங்க வேற. நம்ம ஜபத்தினால அவங்கள தாங்கிட்டோம், இருந்தாலும் சின்ன பணம் கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணலாமா? நம்ம ஐக்கியத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம்? 10 பேர் இருக்கோமா? ஒரு ஆளுக்கு 1000 ரூபானா கூட 10 பேருக்கு 10,000 ரூபாய் வருதா? நம்ம இதை கொடுத்து உதவலாமே. நல்ல ஐடியா தான் சிஸ்டர். பாவம் அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுக்கலாம். அடுத்த கூடுகையில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதுபடியே செய்யலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுவும் நல்ல ஐடியா தான் தோணுது சிஸ்டர். அவங்கள ஒருத்தரால் முடியலனாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் அதுவும் ஈஸியாக தானே இருக்கும். அவங்களுக்கும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், ஐக்கியமாகவும் இருக்கும், ஆறுதலாக இருக்கும் சிஸ்டர். என்னது, ஒரு ஆள் 1000 ரூபாவா? அப்போ 10,000 ரூபாய் வருது. இவ்வளோ அதிகமாக காசு எப்படி தர்றது? போன மாதம் தான் பார்த்தேன், காதில் தங்க கம்மல் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க தெரியாதா? இத்தனைக்கும் அவங்களுக்கு பையன் வேற இருக்கு. அப்படி என்ன பெரிய குறை வந்துட போகுது? சிஸ்டர் ஈடன், சொல்லுங்கள் சிஸ்டர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல யோசனை தான் சிஸ்டர், உதவி பண்ணலாம். ஆனாலும் ஒரு ஆளுக்கு 1000 ரூபான்றது கொஞ்சம் அதிகம் தான் சிஸ்டர். அவங்களும் ஒன்றும் முடியாதவங்க இல்லை, நம்மளும் ஒன்றும் பெரிய ஆளுங்களும் இல்லை. ஆளுக்கு 500 ரூபாய் தரலாம் சிஸ்டர். 5000 ரூபாய் போதாதா? அவங்களுக்கு பையன் வேற இருக்காங்க. வாஸ்தவமான பேச்சு தான். மாத கடைசி வேற, அவங்களுக்கும் பையனாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. சரி, மற்றவங்ககிட்ட கேட்டு முடிவை சொல்லலாம் சிஸ்டர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல யோசனை தான் சிஸ்டர். ஆனாலும் அவங்க இருக்கிறவங்க தானே சிஸ்டர், நம்மளால முடிஞ்சதை யோசித்து பார்க்கலாம் சிஸ்டர். அப்போது எல்லாரும் 500 ரூபாய் தரலாம்ல சிஸ்டர்? எல்லாருக்கும் ஓகேவா? என்ன முடிவு எடுக்கணுன்றத அங்கிள் சொல்வார். ஓ குட், தேங்க்யூ. ஸோ இங்கே ஒரு விசுவாசிகளுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம். இந்த விசுவாசிகளுடைய கூட்டத்தில் நன்மை செய்யணும்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் அந்த நன்மை செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து கான்வர்சேஷன் அங்கே வந்து பேசுகிறாங்க. பேசும்போது பாருங்கள், சில பேர் மாம்சத்தில் இருப்பாங்க. இந்த மாம்சத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் நீங்கள் செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்க, அவங்களுக்கு இன்னும் இல்லை, இதெல்லாம் பேசுவாங்க. பேசும்போது ஒருத்தர் மூலம் எல்லாரும் அஃபெக்ட் ஆவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம விசுவாசிகள் இந்த உலக மக்களோடு சேரும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. உலக மக்கள் வேறு விதத்தில் நம்மளை அஃபெக்ட் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் இவங்க வந்து உலக மக்கள் இப்படி பேசுவாங்கன்னு. ஆனால் விசுவாசிகள் கூட இருக்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எல்லாருமே நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில், மேயிற மாட்டை சொல்லுங்கள், நக்கர மாடு கெருக்கிறது போல் ஒரு 4 பேர் சேர்ந்து நல்லா ஜோம் பண்ணி எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. தே ஆர் ஸ்பிரிச்சுவல். ஆனால் அதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்காக இருப்பாங்க, ஆவியில் மாம்சத்திலே இருப்பாங்க, சுயத்திலே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே எடுக்கக்கூடிய நல்ல முடிவை ஒரு செகண்டில் கெடுத்துருவாங்க. நம்ம ஏன் அதை செய்யணும், அவங்களுக்கு இன்னும் இல்லை, அப்படி செய்யும்போது அவங்களுக்கு இன்னும் இல்லை, ஏது இருக்குது அதை பார்க்கக்கூடாதுங்க. நமக்குள்ள நன்மை செய்யணுன்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது எப்படி நம்மளை அஃபெக்ட் ஆகுது. ஒரு பேட் தாட் அது வந்து சபையில் நிறைய பேரை கூட பாதிக்கும், குடும்பங்களை பாதிக்கும். குடும்பத்தில் கூட இந்த மாதிரி நடக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி நடக்கும். இப்போ எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், இது ஒரு வியாதி, இது ஒரு நோயை போன்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மெட்ராஸ் ஐ கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மெட்ராஸ் ஐ வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்கள சொல்லுவாங்க, நீங்கள் தனியாக இருங்க, கண்ணாடி போட்டுங்க, யாருக்கிட்டையும் வராதிங்கன்னு. அவங்க கேட்க மாட்டாங்க. இதை யாருக்காவது பற்ற வைக்கலைன்னா எனக்கு நல்லாகாது அப்படின்ற ஒரு தவறான கான்செப்ட். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணை கொண்டு வந்து நம்ம முன்னாடி பேசினே இருப்பாங்க. நீங்கள் அவங்க கண்ணை உத்து பார்த்தீங்க, கன்ஃபார்மாக நாளைக்கு உங்களுக்கு மெட்ராஸ் ஐ. கெட்ட விஷயங்கள் வேகமாய் பரவும். இது கொரோனா நோய் கிருமியை விட ரொம்ப கொடுமையானது. அப்போது யாராவது தப்பான விஷயம் பேசுனா அங்கே தலையாட்டின்னு உட்காரக்கூடாது. அப்படிங்களா? கூட்டமாக கூடி பேசுகிறீங்க, எத்தனை பேர் பேசுகிறீங்க? வீட்டில் கூட்டம் கூடுவோம், சபையில் கூட்டம் கூடுவோம், வேறு எங்கன்னா கூட்டம் கூடுவோம். கூடும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனம் தேவை. தனிமையாக இருக்கும்போதும்
கவனம் தேவை, கூட்டாக இருக்கும் போதும் கவனம் தேவை. யார் யார் ஃப்ளஷில் இருக்கிறாங்கன்னு அது வெளிப்படும். அதுக்கு தான் ஆண்டு சொல்கிறாரே, நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது தப்பாக சொன்னால் நீங்கள் சொல்லணும், இல்லை பிரதர் நீங்கள் மாம்சத்தில் பேசுகிறீங்க எனக்கு தெரியுது அப்படி சொன்னால் சில பேர் கோச்சுக்குவாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், இல்லை இது எனக்கு இதை ஒத்துக்கொள்ள முடியலை, நான் சுவம் பண்ணுறேன். ஸோ நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது அதை செய்ய உடன்படணுமே ஒழிய அதை கெடுக்கிறவர்களாய் நாம் மாறக்கூடாது. ஒரு வேளை உங்களால் முடியலன்னு நீங்கள் ஓகே நீங்கள் ஒதுங்கிக்கிங்க, ஆனால் எல்லாத்தையுமே கெடுத்துடக்கூடாது. நான் செய்யலை, நீங்கள் யாருமே அதை செய்யக்கூடாது. அப்படி நம்ம முடிவை கொண்டு போகக்கூடாது. ஸோ ஒரு மெட்ராஸை மாதிரி ஒரு கண் நோய் போல ஒரு மாம்ச பலவீனம் கொண்ட ஒரு ஆவிக்குரிய நோய் கொண்ட ஒருவர் எல்லாருக்கும் பற்ற வச்சுருவாங்க, தப்பாக்கிடுவாங்க. முழு சபை இதனால் கெட்டு போயிருக்கிறது, முழு குடும்பம் இதனால் கெட்டு போயிருக்கிறது, நட்பு இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர் நல்லா இருந்துட்டால் சில பேருக்கு பிடிக்காது, அவங்க உள்ளே போய் அதை எப்படியாவது கெடுத்து அதை நாசம் பண்ணிடுவாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கூட்டாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்குடைய ஆலோசனையில் இது நம்ம படிச்சிருக்கிறோம், ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் இது எட்டாது. சங்கீதம் 1:1, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியினுடைய வழியில் நடவாமலும் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுங்க. இது நம்ம இப்படி நினச்சிக்குவோம், துன்மார்க்கர், அப்புறம் பாவிகள், பரியாசக்காரர். ஆவிக்குரியவங்க எப்படி இருப்பாங்க? பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஆவிக்குரியவங்க மாம்சத்தில் செயல்பட்டால் அவங்க இவர்களை விட மோசமானவங்களாக இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், ஐயோ அவங்க பெரிய பரிசுத்தவனாச்சே, அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சே, அவங்க ரொம்ப ஆவிக்குரியவங்களாச்சே. ஆவிக்குரியவங்க தான் இதை செய்வாங்க சில நேரத்தில். அப்போ ஆவிக்குரியவர்களாய் சில பேர் காட்சி அளித்தாலும் அவர்கள் மாம்சத்தில் இருக்கிறபடினாலே மாம்சம் சுயம் சில நேரத்தில் அவர்களுக்குள்ள வெளிப்படும் போது அங்கே இருக்கிற யாராவது ஒரு முதிர்ந்த விசுவாசிகள் அவங்கள கரெக்ட் பண்ணணும், உடனே கரெக்ட் பண்ணணும். இப்படி பேசாதீங்க, இது நல்ல விஷயம், நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஒரு நல்ல விஷயத்துக்கு வாதம் தேவையில்லை, துராலோசனை. நல்லா புரிஞ்சுங்க, அது துராலோசனை மாதிரி தெரியாது. ஏன்னா சொல்கிறவங்க ஆவிக்குரியவங்களாச்சே. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா புரிஞ்சுங்க. சாத்தான் ஒரு முறை சர்பத்துக்குள்ள புகுந்து ஏவாளை வஞ்சித்தான். ஆனால் இன்னொரு முறை அவன் கபடற்ற புறாவுக்குள்ள கூட நுழைய முடியும். எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுங்க. இயேசுவும் அவருடைய சீசர்களும் என்ன பண்ணுறாங்க? கும்பலாக பேசின்னு போகிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கும்பலாக பேசின்னு போகும்போது கூட ஜாக்கிரதையாக இருங்க. சில பேர் சொல்லுவாங்க, வாங்க நம்ம ஜாலியாக போய் ஒரு டீலாம் சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்னு சொல்லி உங்களை கும்பலாக கூட்டின்னு போவாங்க. கும்பலாக போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. யாராவது வாங்க வீட்டில் டீ சாப்பிடுங்க, நம்ம ஒன்றா உட்காந்து பேசுவோன்னா உஷாராயிடணும். டீயை கொடுத்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே, இவங்க தான் ஆவிக்குரியவங்க. ஏன்னா இயேசு தன்னுடைய சீசரோடு கும்பலாக போகிறார். வாசிங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம். நிறைய இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு மட்டும் நேரம் நமக்கு தேவை. இயேசு தன்னுடைய சீசர்களோடு என்ன பண்ணுகிறார்? அப்படியே பேசிக்கிட்டே போகிறார். 23ஆம் வசனம். அதுக்கு முன்னால் சிஸ்டர் 22லேருந்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, கடிந்து கொள்ளத்தோடு. நல்லா புரிஞ்சுங்க, பேதுரு சொல்கிறது பார்த்தா நல்ல விஷயம் மாதிரி தான் இருக்குது. பேதுரு ஒன்றும் கெட்டது சொல்லலை, நல்லது சொல்கிற மாதிரி. சில பேர் ஒரு தப்பை நிலைநாட்டுவதற்கு முதல்ல நல்லதை யூஸ் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, சாத்தான் கூட சபையோ குடும்பத்தையோ அல்லது நல்ல ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு சூழலையோ கெடுக்கிறதற்கு யாரை பயன்படுத்துவான்? கெட்டவங்களை பயன்படுத்த மாட்டான், நல்லவங்களே பயன்படுத்துவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நல்லவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கணும். நம்ம நல்லவங்க தான், ஆவிக்குரியவங்க தான், ரொம்ப சிறப்பானவங்க தான். ஆஹா அப்படியே பரலோகம் கூட இறங்கி வந்துடும். அவங்க பேசினா எல்லாம் ஓகே, பட் உஷாராக இருங்க அவங்கக்கிட்ட.
இப்போ இயேசுவும் சீசர்களும் எங்கே போகிறாங்க? ஜாலியாக பேசின்னு போகிறாங்க. இதை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க? பேசின்னு இருக்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் இதை 13 வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இந்த இன்ஸ்டன்ட்டை வீட்டில் கூட போய் வாசிங்க. உடனே பேதுரு சொல்லிட்டாங்க, அந்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ உடனே ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்தினார்னு சொல்லிட்டாரு. அப்போ எவ்வளோ பெரிய வெளிப்பாடு உள்ள மனுஷன் பாருங்க, யாரு? பேதுரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் மாம்சம் வேலை செய்யுது பேதுருக்கிட்ட. பெரிய வெளிப்பாடு உள்ள மனுஷன், ஆண்டவர் மேலே பற்றுள்ள மனிதன், வைராக்கியம் உள்ள மனிதன். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கணும் கிறிஸ்தவங்க. ஏன்னா மேலே மட்டும் பார்த்துடக்கூடாது. ரொம்ப வைராக்கியமானவங்க, ரொம்ப ஆவிக்குரியவங்க, ரொம்ப திறமையானவங்க, வெளிப்பாடெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடாதீங்க. யாருக்கிட்ட பேசினாலும் கவனம் தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், யாருக்கிட்ட பேசினாலும் கவனம் தேவை. இயேசு எவ்வளோ கவனமாக இருக்கிறார் பாருங்க. பேசின வரும்போது புகழ்ந்துட்டான் அப்படியே. ஆண்டவரும் அவனை பார்த்து பாராட்டிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் சிலுவையில் மறிக்க போகிறேன்னொடனே தனியாக கூட்டின்னு போயிட்டு அவரை கண்டிக்கிறான். இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, என்ன பண்ணுறீங்க பாருங்க. நம்ம கூட இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு கான்வர்சேஷன். தேவனுடைய சித்தம் என்னது என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஆனால் அந்த சித்தத்துக்கு எதிராக இப்போதான் வெளிப்பாடு பெற்ற மனிதன் வேற வெளிப்பாடு கொடுக்குறான். நல்லா புரிஞ்சுங்க, இந்த வெளிப்பாடுன்றாங்க பாருங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருங்க. உடனே சொன்னான், இது நமக்கு நடக்கூடாதுன்னு ஏசப்பா பார்த்து அவனை பாராட்டல. பரவாயில்லையே பேதுருவே, என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறியே. இயேசு பேதுருவை பார்க்கலங்க, பேதுருவுக்குள்ளே வேற ஆள் போயிட்டான்றத பார்த்தாரு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உடனே இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு நீ இடரலாக இருக்கிறாய். நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல் உலகத்துக்குரியவைகளை. சபையில் கூட இப்படிப்பட்ட ஆள் இருப்பாங்க, உஷாரா புரிஞ்சுங்க. அவங்கள பார்த்து தோத்துறையான்னு ஜாலரா அடிக்காம உடனே வாயை திறந்து சொல்லுங்க, எனக்கு பின்னால் போ பிசாசே, நீ தேவனுக்குரியவைகளை பேசாமல், தேவனுக்குரியவைகளை சிந்திக்காமல், மாம்சத்துக்குரியவைகளை பேசுகிற நீ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடரலாக இருக்கிறாய். சொல்லுவோமா? நம்ம சொல்ல தைரியம் இருக்குதா நமக்கு? எங்கே சொல்லுவோம் நம்ம? ஐயோ, நமக்குள்ள நல்லா புரிஞ்சுங்க. வெளிப்படையாக சொல்கிறீங்களே இல்லையோ, உள்ளுக்குள்ளேயே சொல்லிங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ மனுஷனுக்குரியவளை பேசிக்கின்னு இருக்கிற, நீ மாம்சத்தை உளறிக்கின்னு இருக்கிற, நீ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடரலாக இருக்கிற. ஏன்னா நீங்கள் பாட்டுக்குன்னு வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க பெரிய கலவரமே வெடிக்கும். நீ யாரை பார்த்து சொன்ன? பேதுரு யாரை பார்த்து சொன்னு கேட்க முடியாது. ஏன்னா சொன்னவர் வல்லவர், சொன்னவர் பெரியவர், இருதயங்களை ஆராய்கிறவர். இப்போ நம்ம சொல்லும்போது உள்ளதான் சொல்லிக்கணும், எனக்கு பின்னாக இப்போ சாத்தானே, நீ மனுஷனுக்குரியவளை சிந்திக்கிற, நீ தேவனுக்குரியவளை சிந்திக்கிற, யூ ஆர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் யுவர் ஃப்ளஷ். பேதுரு யாருங்க? நல்ல ஆவிக்குரியவர், பெரிய பரிசுத்தவான். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய வெளிப்பாடே கொடுத்தாரு. அதுக்குள்ளேயே அவருக்குள்ளே என்ன வந்துருச்சு? சுயம் வந்துருச்சு, மாம்சம் வந்துருச்சு. தேவ சித்தத்துக்கு எதிராக பேசுகிறாரு. இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கண்டிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யாராவது இடரலாக இருந்தால் கண்டிங்க. உங்களுக்கு முழு ரைட் இருக்குது, கொஞ்சம் கூட இடம் கொடுத்துடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடரலாக இருந்தால் சொல்லுங்கள். நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் நீ மாம்சத்தில் பேசிகிட்டு இருக்கிற, உன் மாம்சம் உன்னை வேறு மாதிரி கொண்டு போகிறது. அப்போது நல்லா புரிஞ்சுங்க, எங்கேயாவது கூட்டம் கூடி டீ சாப்பிட போனால் ஜாக்கிரதையாக இருங்க. எங்கேயாவது உட்காந்து கூட்டமாக பேசினா ஜாக்கிரதையாக இருங்க. எங்கேயாவது வீட்டில் உட்காந்து விருந்து கொடுத்து பேசினா ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி தான் பிசாசு நம்மக்கிட்ட சூப்பராக உள்ளே வருவான். அதனால தான் சில பேர்லாம் எங்கேயும் டீ சாப்பிட்றதே இல்லை. ஐயோ சோத்திரம்பா, உன் டீயே வேணாப்பா, உன் காப்பியே வேணாப்பான்னு ஓடிடுறாங்க. ஏன்னா இதை கொடுத்து அதை எடுத்துருவாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவலாக இடரலாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ளவர் கவனிக்கிறவர் போல கவனித்து அவைக்குரிய வாழ்க்கையை நாசம் பண்ணுகிறவர்கள் தெரியாமல் பண்ணுவாங்க. ஏன்னா பிசாசு பாம்புக்குள்ளே நுழைஞ்சது போல யாருக்குள்ளே நுழைய முடியும்? இந்த உலகத்தில் இருக்கிற அவிவிசுவாசியை கூட நம்ம விட்டுடலாம். ஆனால் உள்ளே இருக்கிற மாதிரி விசுவாசி ஊழியக்காரன் பேரில் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? சில பேருக்கு இப்போ தான் பல்ச்சுன்னு வெளிச்சமே அடிக்குது.
இதுக்கு 1 2 இல்லைங்க, நிறைய உதாரணம் இருக்குது பைபிளில். நான் எடுத்து பேசணும்னு இருந்தேன், டைம் தான் எனக்கு பத்தலை. தீர்க்கதரிசியே தப்பு பண்ணுறார் ஒரு இடத்துல. தீர்க்கதரிசியே ஃப்ளஷில் பேசுகிறார். கேட்கும்போது உற்சாகமாகுது, உடனே ஜெபம் பண்ணும்போது ரிவேல் ஆகுது, புரிஞ்சுக்கிறார் தேவ மனுஷன். அவன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவன் சுயத்திலிருந்து மாம்சத்திலிருந்து பேசுகிறான். இந்த உலகத்தில் நீங்கள் ஆவிக்குரியவர்களை வளரணும்னு சொன்னால், எல்லா இடர்களையும் நீக்கணும்னா என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்க, என்ன எதற்காக இப்படி நடக்கிறார்கள், எதற்காக இப்படி பேசுகிறாங்க, எதற்காக இப்படி அவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்றத உங்கள் ஆவியில் டிசைன் பண்ணணும். அதனால தான் நமக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு தேவை. இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நம்ம அவங்கள ரொம்ப சத்தியத்தில் வளர்ந்தவங்க, பெரியவங்க, ரொம்ப உயர்ந்தவங்க நினச்சோம்னா we will spoil our spirituality. So we have to be very careful. அப்போது ஆவிக்குரியவர்களை கூட சாத்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சில பேரை டேமேஜ் பண்ண பயன்படுத்த முடியும். சில பேர்லாம் நல்ல மனப்பான்மையோடு இருப்பாங்க, நல்லா செய்யணும், உழைக்கணும், உதவி செய்யணுன்ற மனப்பான்மையோடு இருப்பாங்க. யாரையுமே உதவி செய்ய விட மாட்டாங்க, யாரையும் உழைக்க விட மாட்டாங்க, அவங்களும் எல்லாரையும் ஸ்டாப் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி பேட். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களால் முடியாவிட்டால் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் கர்த்தருக்கென்று செயல்படுவோம். அப்படி எழும்பி நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நிற்பீங்க? இவ்வளவும் கேட்டு அல்லேலூயா தோத்திரம் போட்டுன்னு உட்காரக்கூடாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். எல்லாரும் எழுந்திருப்போம். அடுத்த வாரத்தில் இன்னும் டீட்டெயிலாக இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, வசனங்கள் இதற்கு நிறைய இருக்குது, ஆதாரங்கள். அதையெல்லாம் குறித்து நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து சோமணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் தனிமையாக இருக்கும் போதும், அல்லது கூட்டமாக இருக்கும் போதும், கூட்டமாக உட்காரும் போதும், கூட்டமாக போகும்போதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாட்ச் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா காவலோடும் எல்லா கவனத்தோடும் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்வதில் கவனம் தேவை, கவனம் தேவை. We need a spiritual watch. Oh, we need to watch out our heart. We need to watch out our spiritual life. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டும், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். யார் இடத்துல பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், என்ன சூழ்நிலையிலிருந்து இந்த வார்த்தைகள் வருகிறது, எதனால் அதை எப்படி செய்கிறார்கள் என்பதை நாங்கள் நிதானித்து எங்கள் இருதயத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைகளாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்த உமக்கு முன்பாக உதவி செய்யுங்கப்பா. சாட்சி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தில் பலவீனம் அடைந்து கவனக்குறைவால் வழுவி போகாதபடி, எங்கள் இருதயங்கள் வழுவி போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபை மக்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சபை மக்கள் ஒன்று கூடி வரும் பொழுதும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஒன்று கூடி பேசும் பொழுதும் என்ன பேசுகிறோம் என்பதை ஆண்டவரே அவர்கள் நிதானித்தவர்களாக, அறிந்தவர்களாக, ஒவ்வொரு வார்த்தையும் புரிந்து கொண்டவர்களாக செயல்பட உதவி செய்வீராகப்பா. நாங்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ள வீண் பெருமை, வீணான காரியங்கள், வீண் சிந்தைகள், அருவருப்பான எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள் எங்கள் இருதயத்தை கரைப்படுத்தாதபடி உங்கள் இரத்தத்தினால் எங்கள் இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே. உங்கள் இரத்தத்தினால் எங்கள் இருதயத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. வந்த ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையால் தொடப்பட்டு மர்வமாக்கப்பட்டு ஆண்டவரே புதுப்பிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென்.